நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஆயுத பூஜையை முன்னிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சார்பில் 19வது ஆண்டாக இலவச சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலாக கடந்த 2007ஆம் ஆண்டு திருப்பத்தூரில் சுமார் 750 வாடகை ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடை கொடுத்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது 19வது ஆண்டாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுமார் 4000க்கும் மேற்பட்ட ஆட்டோ, கார், டாடா ஏசி, லாரி, அவசர ஊர்தி, தண்ணீர் வண்டி உள்ளிட்ட பல்வேறு வாடகை ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடை மற்றும் ரொக்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஆண்டு புதிதாக சீருடையோடு இணைந்து குடும்ப தலைவிகளுக்கு ஒரு சேலையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேசுகையில், உங்களின் உழைப்புக்கு ஒரு ஊக்கத்தை தருகின்ற வகையில் இந்த சீருடைகள் வழங்கப்படுகிறது. உங்களோடு இணைந்து மக்கள் பணியில் ஈடுபட்டுள்ள பொதுநல ஊழியன் என்ற அடிப்படையில் இதை நான் செய்ய தொடங்கினேன். முதலில் 750-800 நபர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஆடை தற்பொழுது படிப்படியாக உயர்ந்து 4000ஐ தொட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை பெருகுவதில் நானும் மகிழ்கிறேன், நீங்களும் வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள், நானும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என மதங்களுக்கு அப்பாற்பட்டு கொண்டாடப்படும் விழா பொங்கல் மற்றும் ஆயுத பூஜை விழா. ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்கின்ற ஒரு பரஸ்பரமான நாள்தான் இந்த ஆயுத பூஜை விழா என்றார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் மருது அழகுராஜ், முன்னாள் அமைச்சர் தென்னவன், திமுக ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல், நகர செயலாளர் கார்த்திகேயன், பேரூராட்சி சேர்மன் கோகிலா ராணி, துணை சேர்மன் கான் முகமது உட்பட பலர் உடனிருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக சகாப்தீன்.